வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மது அருந்தும் கூடாரமாக மாறிய உதகை ஆரம்ப சுகாதார நிலைய நடைபாதையை மீட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை. கடும் பனிப்பொழிவால் கருகும் மல்லிகை பூக்கள். வரத்து குறைந்ததால் சங்கரன் கோயில் மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. மதுராந்தகத்தில் பாதுகாப்பு உபகரணங்களின்றி பணியாற்றும் நகராட்சி தூய்மை பணியாளர்கள். நோய் தொற்று பரவி வருவதால் கையுறை, காலணி, மாஸ்க் வழங்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தடுப்பணையிலிருந்து ரசாயன நுரை பொங்கி வரும் நீர். பயிர்கள் பாதிக்கப்படுவதால் விவசாயிகள் வேதனை. தமிழ்நாடு அரசின் உத்தரவால் 2 ஆண்டுகளாக பொங்கல் கொண்டாடவில்லை. கிராம மக்களின் உணர்வுகளை விவரிக்கும் இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகள். உதகை ஆரம்ப சுகாதார நிலைய நடைபாதை சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை ரயில் நிலையம் முன்பாக டாஸ்மாக் கடை அமைந்திருக்கிறது. இந்த கடையின் அருகே நகரப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. இங்கு சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே உள்ள நடைபாதையை மது பிரியர்கள் ஆக்கிரமித்து அங்கேயே மது அருந்தி வருகின்றனர். இதனால் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வரும் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அத்துடன் மது பாட்டில்கள் உள்ளிட்டவற்றை அங்கேயே வீசி செல்கின்றனர். இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு நிலவி வருவதாக புகார் தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் நடைபாதையை மீட்டெடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கரன் கோயில் மலர் சந்தையில் தொடர்ந்து மல்லிகை பூவின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதன் காரணமாக மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ உள்ளிட்ட மலர்கள் கருகி வருவதால் சங்கரன் கோவில் மலர் சந்தைக்கு பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் பூக்களின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. நேற்று 1 கிலோ மல்லிகைப்பூ 3000 ரூபாய்க்கு விற்பனை ஆன நிலையில் இன்று 3200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதேபோல பிச்சிப்பூவின் விலையும் கணிசமாக உயர்ந்து கிலோ 1200 ரூபாய்க்கு விற்பனையானது. தொடர்ந்து பூக்களின் விலை உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுராந்தகம் பகுதியில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி பணியாற்றி வருவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சி 24 வார்டுகளை கொண்டுள்ளது. மதுராந்தகம் நகராட்சியில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் உள்ளனர். இவர்கள் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் வடிகால்வாய், மீன் மார்க்கெட், காய்கறி மார்க்கெட், ஹோட்டல் போன்றவற்றில் குப்பை கழிவுகளை சேகரித்து வருகின்றனர். குப்பைகளை சேகரிக்கும் போது கையுறை, காலணி, மாஸ்க் போன்ற எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி பணியாற்றி வருகின்றனர். இதனால் அவர்களுக்கு தொற்று நோய் பரவி காய்ச்சல், தோல்வியாதி போன்ற நோய்கள் ஏற்படுவதாக புகார் கூறும் சமூக ஆர்வலர்கள் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டுப்பாளையம் தடுப்பணையிலிருந்து வெண்ணிற நுரையுடன் வெளியேறிய தண்ணீரால் பயிர்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மலைப்பகுதியிலிருந்து வழிந்து வரும் மழைநீரை சேமிக்கும் வகையில் ஆங்காங்கே வடிகால் தடுப்பணைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நீரை பயன்படுத்தி மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல நூறு ஏக்கரில் விவசாயம் நடைபெறுகிறது. இந்நிலையில் சின்னட்டியூர் கிராமத்திலிருந்து வெளியேறிய தண்ணீர் ரசாயன நுரைகள் தேங்கி காணப்பட்டது.
இதுவரை இல்லாத வகையில் தண்ணீரில் ரசாயன நுரை காணப்படுவதால் சின்னட்டியூர் கிராம விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எனவே ரசாயன நுரைகளை வடிகால் தடுப்பணையில் கலக்கும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி முக்கொம்பு சுற்றுலா மையத்தில் உடைந்து காணப்படும் விளையாட்டு உபகரணங்களை சீரமைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக முக்கொம்பு சுற்றுலா மையம் அமைந்துள்ளது. காணும் பொங்கலையொட்டி நேற்று அங்கு குடும்பத்துடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் முக்கொம்பு அணையில் குளித்து மகிழ்ந்தனர். குளித்து முடித்த சுற்றுலா பயணிகள் அருகில் உள்ள பூங்காவில் சென்றனர். பூங்காவில் இருந்த ஊஞ்சல், சறுக்கு மரம், சீஷா போன்ற விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்து இருந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். பூங்காவை சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு சுற்றுலாத்துறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குழந்தைங்களோட வந்திருக்கோம், ஹஸ்பண்டு குழந்தையோட வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்திருக்கோம். எல்லாம் இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அங்க சில பொருட்கள்லாம் எப்படி சொல்றது, விளையாட்டு பொருட்கள்லாம் சிலதெல்லாம் உடஞ்சிருக்கு. அது சரி பண்ணா நல்லா இருக்கும். மந்தும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கிளீனா வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கொடைக்கானலில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவால் பச்சை கம்பளம் மற்றும் பாலித்தீன் பைகளை வைத்து பிரையன் பூங்கா மலர்ச்செடிகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக நாற்றுகள் நடவு செய்யப்பட்டன. வரும் மே மாதம் 62வது மலர் கண்காட்சி கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் பனி மற்றும் குளிர் நிலவி வருகிறது. இதன் காரணமாக பூங்காவில் நடப்பட்டுள்ள மலர் நாற்றுகள் கடும் பனியால் சேதமடையாமல் இருப்பதற்காக பாலித்தீன் கவர்கள் மற்றும் பச்சை நிற பாதுகாப்பு வளையங்கள் மூலம் மலர் நாற்றுகள் மூடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகளுக்கு கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் அருகே வினோதமான கோயில் மாடு பூத்தாண்டும் விழா சிறப்பாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் மாடு பூத்தாண்டும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த திருவிழாவில் பல்வேறு ஊர்களை சேர்ந்த கோயில் மாடுகள் பங்கேற்றன. கோயிலுக்கு நேர்ந்துவிட்ட மாடுகளை அப்பகுதி மக்கள் பராமரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆண்டுதோறும் கோயில் மாடுகளுக்கு பூத்தாண்டும் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. கோயில் மாடுகள் அலங்கரிக்கப்பட்டு கோயிலை சுற்றி அழைத்து வரப்படுகின்றன. மாடுகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள பூ எல்லைக்கோட்டை தாண்டும் மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் பொம்மைக்குட்டைமேடு, பொம்மம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்தும் கோயில் மாடுகள் பங்கேற்றன. இதில் முதலில் பூவை தாண்டி மேலப்பட்டி ஊர் மாடு வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து மாடுகளை பராமரிக்கும் ஊர் தலைவர்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டது.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டையில் பெண்களுக்கான கோலப் போட்டிகள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் பொங்கல் திருநாளையொட்டி கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பல வண்ணங்களில் கோலங்கள் போட்டு அசத்தினர். போட்டியில் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அத்துடன் உளுந்தூர்பேட்டை நகராட்சி 11வது வார்டு கவுன்சிலர் வாசுகி நடராஜன் ஏற்பாட்டில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் சொரூபங்களை பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு எடுத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் குருசடியில் சொரூபங்களை வைத்து பொங்கலிட்டு வழிபட்டனர். பின்னர் தங்கள் வீடுகளில் வளர்க்கும் கால்நடைகளை அழைத்து வந்தனர். பங்குத்தந்தை சிறப்பு திருப்பலியை தொடர்ந்து கால்நடைகளை அர்ச்சித்து மீண்டும் தங்களுடைய வீடுகளுக்கு அழைத்துச் செல்கின்றனர். இதில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு புனிதர்களின் ஆசிகளை பெற்றுச் சென்றனர். உழைப்பிற்கும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மங்கனூர் கிராமத்தில் அந்தோனியார் பொங்கல் பண்டிகை விமர்சையாக நடைபெற்றது. இதில் நல்ல மழை பெய்ய வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் அப்பகுதியை சேர்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து தச்சங்குறிச்சி பங்கு தந்தை அருளானந்து தலைமையில் சிறப்பு கூட்டுப்பலி திருப்பலி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஊர்காவல் படையினர் ஹெல்மெட் அணிவது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை டிஎஸ்பி ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஹெல்மெட் அணிந்து ஊர்காவல் படையினர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்தும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். நில்லுமா பொங்கல் தொடர் விடுமுறை மற்றும் வார விடுமுறையை ஒட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் சிலுவை பாதையில் மண்டியிட்டு சென்று பழைய மாதா ஆலயத்தில் பிரார்த்தனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து பேராலய வளாகத்தில் மெழுகுவத்தி ஏற்றி மாதாவுக்கு மாலை அணிவித்தும் தென்னங்கன்றுகளை காணிக்கையாக செலுத்தியும் பிரார்த்தனை செய்தனர். பிரார்த்தனை செய்த பக்தர்கள் கடலில் குடும்பத்தினருடன் உற்சாகமாக நீராடி மகிழ்ந்தனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தென் மாவட்ட அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் ராமநாதபுரம் மாவட்டம் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பேரையூர் கிராமத்தில் தை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்ட அளவில்
3 நாட்களாக கபடி போட்டி நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 50க்கும் மேற்பட்ட கபடி அணி வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இரவு பகலாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர் அணியினர் முதலிடத்தை பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றனர். மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்கப்பணம், சுழற்கோப்பை உள்ளிட்ட நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதன்படி போட்டியினை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் ஆர்வமுடன் வந்து கண்டு ரசித்தனர்.